வணக்கம். வணக்கம் எதுக்கு தெரியுமில்ல? சாப்பிட்ட பில்லுக்கு கடன். இதோ பாருங்க, நீங்க கவர்மெண்ட்ல உத்தியோகம் பாக்குறேன்னு கடன் கொடுத்தோம். நேத்து உங்க ஃப்ரெண்டு சொன்னார் நீங்க வெறும் டெம்பரவரி தான். இனிமே கடன் கேட்டு வரப்படாதாக்கும். இன்னைக்கு ஒரு தடவை மன்னிச்சிருங்கம்மா, நாளைக்கு மொத்த பணத்தையும் சேர்த்து கொடுத்துறேம்மா. சரி சரி போங்க, நான் உங்களை நம்புறேன். வரேம்மா. மணி ஸ்ட்ராங்கா ஒரு கப் காஃபி கொடுப்பா. என்னடா ராஜு இது? உடம்பெல்லாம் ரத்தம், சட்டை எல்லாம் ரத்தம். யாரை என்ன பண்ணிட்டு வந்திருக்க? உன்னை பார்த்தாலே என்ன உடம்பெல்லாம் நடுங்குறதுடா. பயப்படாதீங்க மாமி, வேலை கேட்டு ஒரு ஆபீஸ்க்கு போனேன். வேலை குடுக்கல கத்தி எடுத்து சட்டத்துல குத்திட்டியா? இல்ல மாமி, நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறீங்களா? சொல்லுடா. இதோ பார் ராஜு, ஏதோ கொலை பண்ணது பண்ணிட்ட, நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சரணடைஞ்சிடு, தண்டனையாவது குறையும். என்ன உளறீங்க? நாங்க ஒண்ணும் உளரல. ஒரு கொலைகாரன் அதுவும் இந்த ஹோட்டல்ல எங்க கூட இருக்கான்னு தெரிஞ்சா பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து வந்து ஹோட்டலை இடிச்சிருவா. அப்புறம் மாமிக்கு தானே திண்டாட்டம். இல்லையா பின்ன? ஐயோ, எல்லாரும் சேர்ந்து குழப்புறீங்க. மாமி நீங்க கொஞ்சம் உட்காருங்க. என்ன நடந்ததுன்னா, நான் ரோட்ல போயிட்டு இருந்தேனா, சீக்கிரம் வேலை முடியடா. அவ்வளவுதான் நடந்தது. கதையை கேட்க நன்னாதாண்டா இருக்கு குழந்தாய், ஆனா அது நம்பும்படியா இருக்கணுமே. மாமி நான் சொன்னதுதான் நடந்தது மாமி. சரி சரி, மத்தவாளும் என்ன மாதிரி நம்புனா சரி. முதல்ல நீ என்ன பண்றாய்? ஆத்துக்கு போய் சட்டைய கழட்டி எறியறாய், அண்டா தண்ணிய வச்சு குளிக்கிறாய். சரி மாமி. ராஜு ராஜு செத்த நில்லு. உங்க அம்மா மார்க்கெட்டுக்கு போயிருக்காள், உங்க ஆத்து சாவிந்தா. யாருங்க உள்ள? வீட்ல யாரும் இல்லையா? அம்மா யாரு? ஐயோ, நீங்களா? கொல்ல மூச் சத்தம் போட்ட. சார், மிஸ்டர், ஐயா, பிரதர், அண்ணே அண்ணே, என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. நான் ஒரு தப்பும் செய்யல. செஞ்ச தப்பு செஞ்ச. எனக்கு வேலை கிடைக்கும்னு ஆசையா நான் இன்டர்வியூக்கு வந்தா என்ன கொலைகாரன்னு சொல்லி கலாட்டா பண்ணி ரகல பண்ணி ஆபீஸ விட்டே துரத்திட்டேன். நான் துரத்தல, நீங்களா ஓடிட்டீங்க. நான் ஓடலனா என்ன பிடிச்சி ஜெயில போட்டிருப்பாங்க. இதெல்லாம் நீங்க கொலை பண்றதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும் சார். அப்போ என்ன கொலைகாரனே முடிவு பண்ணிட்டியா? பின்ன சட்டை எல்லாம் சிவப்பு கரையா இருந்தது. சட்டையில சிவப்பு கரை இருந்தா அவெல்லாம் கொலைகாரனா? அப்போ இந்த நாட்டுல ஒரு பைய கூட ஹோலி பண்டிகை கொண்டாட முடியாது. இத பாரு பொண்ணு, என் சட்டையில பார்த்தது பெயிண்ட். ஆஹா, சிவப்பு கலர் பெயிண்ட். ஓஹோ, ஒருத்தன் என் மேல கொட்டிட்டான். அப்படியா? சரிங்க, நான் போயிட்டு வரேன். அவ்வளவு சீக்கிரமா நீ போயிட முடியுமா? முதல்ல நீ எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்த? புடவை கொடுத்துட்டு போலான்னு தான். புடவைய கொடுக்கலாம்னு வந்தியா? இந்த வீட்ல ஒரு பெரியம்மா, அவங்க தான் எனக்கு கொடுத்தாங்க. நான் சைக்கிள்ல வரப்போ கீழே விழுந்துட்டேன்னா Dress பூரா சேரா போச்சு. அத பார்த்து அந்த பெரியம்மா பரிதாபப்பட்டு. ஓ, அந்தம்மா கொடுத்த புடவையா இது? புடவைய கழட்டு. திடீர்னு கழட்டுனா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இது எங்க வீட்டு புடவை. புடவைய கழட்டி கொடு. ஐயோ, அப்படி எல்லாம் கழட்ட கூடாதுங்க. நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது. 10 எண்ணத்துக்குள்ள புடவை என் கைக்கு வரணும். அதே 10 எண்ணத்துக்குள்ள என் சல்வார் என் கைக்கு வரணும். சல்வாரா? ஆமா, சல்வார் கமீஸ். கமீஸ் இங்க இருக்கு, சல்வார் அங்க இருக்கு. அத நான் எடுத்து உடனே மாத்திக்கிட்டு புடவை உங்ககிட்ட கொடுத்துறேன். சரி. பாத்துக்கிட்டே இருந்தா எப்படி? வெக்கமா இருக்காது? எனக்கு வெக்கம் இல்ல. உங்களுக்கு இல்ல, எனக்கு. அந்த பக்கம் திரும்புங்க. நல்லா திரும்புங்க.